அமித்ஷா வருகை தரும் திருமயம் கோவில் பின்னணி என்ன? பரபரப்பான தேர்தல் நெருக்கடியிலும் திருமயத்தை தேர்ந்தெடுத்தது ஏன்? திருமயம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இவ்வூர் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது முத்தரையர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோவில்களில் ஒன்றாகும். மேலும் இத்தலத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோவிலும் சத்தியமூர்த்தி எனும் பெருமாள் கோவிலும் சாட்சியாக உள்ளன. திருமயத்தின் பெருமாள் கோவிலுக்கு இன்னொரு தனி சிறப்பு உண்டு. இக்கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலை விட மிகவும் பழைமையானது என்றும் இதன் காரணமாக இதற்கு ஆதிரங்கம் என்ற பெயரும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருமயம் நகரின் தென்பகுதியில் அமைந்துள்ள மலைக்கோட்டை சரிவில் அகழப்பட்டுள்ள 2 குடைவரைகளுள் கீழ்ப்புறத்தில் உள்ள குடைவரை சத்தியமூர்த்தி பெருமாளுக்கான கருவறையாக திகழ்கிறது. மேலும் இப்பகுதியை ஆண்டு வந்த முத்தரையர் மரபைச் சேர்ந்த அரசி பெரும்பிடுகு பெருந்தேவி இந்த குடைவரை கோவிலை விரிவாக்கி மண்டபம் கட்டியுள்ள செய்தியினை இங்குள்ள கல்வெட்டுகள் நமக்கு சான்றாக கூறுகின்றன. மேலும் ஒரு கல்வெட்டில் விடேல் விடுகு என்றும் விழுப்பேர் அதியரைசன் என்று அறியப்பட்ட முத்தரையர் மன்னரை குறிப்பிடுகிறது. இக்கோவில் முத்தரையர் மன்னரான சாத்தன் மாறன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்றும் விடேல் விடுகு என்பது இவர்கள் சூடிக்கொண்ட பட்டப்பெயர் என்பதையும் விவரிக்கிறது அந்த கல்வெட்டு. சாத்தன் மாறனின் தாயான பெரும்பிடுகு பெருந்தேவி இக்கோவில் முகப்பில் தூண்கள் அமைத்து சீரமைத்துள்ள செய்தியையும் அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்தரையர்களை தொடர்ந்து பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்களின் ஆட்சியிலும் இக்கோவில் பராமரிக்கப்பட்டு வந்தது. மிகவும் தொன்மை வாய்ந்த இக்கோவில் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் இக்கோவிலில் உள்ள கால பைரவரை வழிபட்டால் விபத்து மற்றும் பெரும் இடர்களிலிருந்து தப்பிக்கலாம் என நம்பப்படுகின்றது. இத்தகைய பெரும் வரலாற்று பின்னணி கொண்ட திருமயம் சத்தியமூர்த்தி கோவிலுக்கு இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்ய வரவிருப்பது தமிழக அரசியல் களத்தில் மேலும் ஒரு புயலை கிளப்பி உள்ளது.